கும்தலக்கடி கலக்கலா சார்பாக இந்த வீடியோ 1 கோடி வியூஸ் போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது வீடியோ கண்டென்ட் இல்ல இதுல எதுவுமே தேவையில்ல. ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன தேவை? பாக்குற வீடியோ நம்ம மக்களுக்கு சொல்ற வேலை மட்டும்தான் தேவை. ஏன்னா யூடியூப்ல பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு. வெட்டியா பேசினாலே மணிக்கணக்கில் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப 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 கொஞ்சம் ஓவரா தான் நான் போறேன். பிறகு கண்டுக்காதீங்க, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா மைக்ல பச்சை லைட் எரியலன்னா சார் இதை வேற எல்லா வீடியோல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் ஒரு 2-3 விஷயம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அங்கங்க பார்த்த விஷயங்கள் ஞாபகம் வந்ததுன்னா அதை சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். டாப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். செம்மையா இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கார்த்தி அவர்கள் நடிச்ச வாத்தியார் படம் வருது இல்லையா, வாத்தியாரு, அதுல உள்ள அந்த இன்டர்வியூல உள்ள கிளிப்பிங் நினைக்கிறேன். அது எனக்கு ஷார்ட்ஸ்ல காட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் எங்க அண்ணாவும் இருப்போம். அந்நேரம் அப்படி போகும்போது இங்க 2 பசங்க உட்காந்துருப்பாங்களே அப்படின்ட்டு ஒண்ணு பார்ப்பாங்க. எங்க 2 பேரையும் பார்த்துட்டு போவாரு. அந்த நினைவுகள் என்கிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்ஜிஆர் அவங்களுடைய அந்த ஒரு கான்வர்சேஷன், அவங்க பார்த்த அந்த நினைவுகள் இருக்கும் இல்லையா, அதை நடிகர் கார்த்தி, பருத்தி வீரன் கார்த்தி அதை பயன்படுத்தி ஐ மீன் பகிர்ந்துருக்கிறாங்க. லைட்டா குளறுதுன்னு எதுவும் நினைக்க வேணாம். போதெல்லாம் நமக்கு பிடிக்காது. பட் அந்த ஒரு ஜாலி, நான் வேற ஒரு மேட்டர் சொல்லணும் அடுத்து அப்படின்ற மைண்ட்ல ஸ்டோர் பண்ணேன். அதனால ஒரு சின்ன குழப்பம். அது என்னன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின ஜாலி, அது எல்லாமே அப்படியே மைண்ட் இருக்கா. ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக. எப்படின்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் தனியா போட்டு சிங்கிளா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரொம்ப என்ன ரொம்ப ஒரு ஹாப்பி மூடு கொண்டு போன ஒண்ணு. இந்த மண்டே பார்க்கும்போது இவ்வளவு முடியா, ஏன்னா எனக்கு முடியெல்லாம் கொட்டி போய் அதுக்கப்புறம் வளர்ந்த முடி அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். முடி கொட்டினவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய கொட்டி தான் இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம அப்படி இருக்கு. ஓகே, நம்ம ஹேரை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபன்னான ஃபேக்டை பத்தி பேசலாம். ஒரு பூனைக்குட்டியை ஒரு குழந்தை அப்படியே தூக்கி சோத்தோட வச்சு சாத்தி இருக்கு, கையில இருக்கு. கையில வச்சுக்கிட்டு அது ஒரு இங்கிலீஷ் குழந்தை என்ன பேசுது அப்படின்னா, டோன்ட் கால் மீ மியோ மியோ, ஓகே மியோ மியோன்னு அதையோ நம்ம பிடிச்சி இறுக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சவுண்டு பழையபடி விட்டுச்சு. அதுக்கு பார்த்துட்டு மறுபடியும் அதே இதை சொன்னிச்சு. இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டிக்கு இன்னொரு குழந்தையும் பண்ணியிருந்தது. அது இன்ஸ்டால கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ இதை நான் மைண்ட்ல எனக்கு வந்தனாலதான் அந்த சிரிப்பு எனக்குள்ளேயே வேணாம், உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, அந்த ஜாக்வர் தங்கம் அவங்க ஜிம் ஓப்பன் பண்ணாங்களே, அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ். இப்போ நான் ஜாக்வர் தங்கம் ஆரம்பிச்சதுனால நிறைய மேட்ரு நான் வீடியோல பார்த்தது, அவங்க லைஃப்ல ஷேர் பண்ணியிருப்பாங்களா, அதை ஃபுல்லாக நான் ஷேர் பண்றேன். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன் நான் கம்மியா இருக்கும்னு சொல்றேன்னா, அதுல அவ்வளோ விஷயம் இருக்கும். அதெல்லாம் லைட்டா சொல்ல போறேன், ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதாவது இப்போ ஜிம் ஓப்பன் பண்றாங்க, அவங்க இன்வைட் பண்ணணும். யாரை இன்வைட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான். அப்ப அவங்கள போய் பார்த்து, இப்ப கூட நான் ஒரு வார்த்தையை மாத்தி பேசிட்டேன். ஓகே, ஏன்னா என் மைண்ட் வேற ஒரு இடத்துக்கு போறதுனால அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு. 2-3 காலி மணி நேரம் கலாச்சாங்க போங்கள. ஓகே, இந்த விஷயத்துக்குள்ள போயிடுறேன். அப்ப போனதுக்கு அப்புறம் யார் யார் வராங்க எல்லாம் எப்படி கேஷுவலா கேட்பாங்களே, அப்ப யாக்குவார் தங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு. சொல்லிடு அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க தம்பிக்கு இது பண்ணிருங்க, என்ன பண்ணிருங்க, கட் அவுட் வச்சிருங்க, போஸ்ட் ஓட்டிருங்க, தம்பிக்கு பண்ணிருங்க, எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம மேட்டரா இருக்கா? இப்போ தளபதி விஜய் அவர்களை போய் பார்க்க போயிருக்காங்க. இளைய தளபதி அப்ப அங்க போய் பார்த்தோன்னே என்ன அப்படின்னா, இதே விஷயம் தான் சொன்னோன்னே நடந்திருக்கு. அப்படின்னா, நீங்க விஜயகாந்த் அவங்களுக்கு அண்ணனுக்கு மட்டும் நீங்க கட் அவுட் வச்சிருங்க, போஸ்ட் வச்சிருங்க, எனக்கு ஒண்ணு வைக்க வேணா, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்டரை பார்த்து என்னடா அவர் என்னன்னா இவருக்கு வைக்க வேணா, அவருக்கு வைங்க, அவர் இவர் வைக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொன்னாங்க. ஸோ இதுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாருங்களேன். ஸோ செம்ம மேட்டரா இருக்குல்ல. இது அவங்க ஷேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட், அந்த போட்டோ கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஷார்ட்ஸ்ல அதெல்லாம் வந்திருக்கும். அப்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுல விஜயகாந்த் அவங்க எக்ஸைஸ் பண்ற மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா, அந்த இது நான் பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும்னு ஆசை வருது. ஏன் அப்படின்னா, நான் அடிச்சேன், ஓகேவா, தம்பிள்ஸ் வச்சு ஜஸ்ட்டுக்கு வெயிட் அடிப்போம்ல, அந்த இது அடிச்சேன். அந்த ஒரு கிளிப்பிங் என்னோட இதுல தச்செல்லாம் என் கண்ணில் சிக்கிச்சு, பழசு அது ரொம்ப. அதுல உள்ள என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஏர்னத்தில் வந்திருக்கும். ஆனா கண்டிப்பா சைட்ல வேணா போட்டு விடுறேன்.
இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்படின்னா இப்ப வந்து விஜயகாந்த் அவங்க பண்ண அந்த போட்டோஸ் நான் பார்த்தேன் இல்லையா? அந்த இது எப்படி அந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவங்க தான் பண்ணாங்க. ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் வந்து விஜயகாந்த் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நெறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் அவங்களோடது. அதுல இந்த மாரி அரிய வகை செய்திகள் நெறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் விஜய் அவர்கள் அவர்களுடைய அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆதாரம்னே போட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேட்ரு இது. அப்புறம் வந்து ஜாக்வார் தங்கம் அவங்ககிட்ட வந்து ஒரு கோல்டு யானை ஒன்று இருக்கு. அது வந்து அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய போர்க்குணம் கொண்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது விஷயமா நம்ம ஒரு நாள் தனியாக அவங்களுக்கே ஒரு வீடியோ தனியாக படும்போது இதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஜாக்வார் தங்கம் அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய டாக் இருக்கும். நான் அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது? அது ஒரு தனி பொக்கிஷமா போடலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இத நான் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஐடியால வந்திருக்கேன். அதனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் அவங்களுடைய அண்ணன் அந்த வீடியோ வந்து அவல்விடன்ல இருக்கு. ரோஸ் கலர் ஜிப்பா போட்டிருப்பாங்க. ரோஸ் அண்ட் ஒயிட்ல. க்ளோஸ் அப்ல காட்டும்போது ஐ திங்க் ரோஸ்ல இருக்கும். கொஞ்சம் லாங்ல காட்டும்போது சம்திங் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கலர் மாறுற மாரி இருக்கும். ஏன் நான் அந்த வீடியோ சொல்றேன் அதெல்லாம் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தது. அது பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துருங்க. ஷாருக் ஏன் சொல்றேன்னா அவங்க சரியான பர்சனு. அவங்களுடைய தக்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல வைரல் ஆச்சுன்னு வைங்களேன். தென்னட தக்கு இதை படுற தக்குன்னு அந்த அளவுக்கு செம்ம காமெடிங்க. நான் அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு கிடந்தேன். அதெல்லாம் வந்து இன்னும் வைரல் ஆகல. ஏன் அப்படின்னா ஒரு 1 லேக் 2 லேக் வியூ 3 லேக் வியூ அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அது கண்டிப்பா பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா பயங்கரமா நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு மாசம் வந்து அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸ் மோடுக்கு போகணும். ரிலாக்ஸ் மோட் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வீடியோக்கள் வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது குறிப்பா வந்து இன்ஸ்டாலலாம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப ரேரா வரும். நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்ததெல்லாம் இன்னொருத்தர் தனியா வீடியோ போட்டுக்கலாம். ஒரு மீம் போட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பிரபலம் ஒரு ஃபேமஸான ஒரு படத்தை வச்சு. வேற ஒரு மேட்ரு இதுல சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். ஒரு பர்சன் மேரிட் பர்சன் அந்த அங்கிள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நியூஸ்னால ஒரு விஷயத்த பேசினாப்ல. அதை பார்க்கும்போது தான் கட்டுப்பாயி நானும் போட்டிருக்கேன் 2 18+. எங்க எங்க உங்க லக் 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 லக். ஐயோ அந்த பூனைக்குட்டி வீடியோ வந்துச்சுங்க இப்ப. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். தள்ளி விட்டுட்டு மேலையும் கீழே தள்ளி விட்டாலும் எங்க பார்த்தாலும் காணோம். சோத்தோட சாத்தி வச்சுக்கோங்க குழந்தை. ஓகே நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க ஓகேவா? ஆத்தி அதாவது கரு வரைக்குள்ள அந்த தண்ணி கூட உடையறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? அது உடைஞ்சு அது ஒரு முட்டையா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு உயிரினமா இருக்கட்டும், அது வெளியில வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குட்டி பாம்பு வெளியில அப்படியே பால் வச்சுக்கலாமா? அந்த மாதிரி அந்த நீர்க்கு முழுக்கு வந்து அப்படியே உடைஞ்சு வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கு நமக்கு வந்து அப்படி இருக்கு. நிறைய இன்ஸ்டால வந்து நல்லா ஃபன்னான வீடியோலாம் நிறைய வருது. என்னங்க இது உண்மை நியூஸ் தானா? டிசம்பர் 5 வந்திருக்கு. இன்னைக்கு டிசம்பர் 15. இன்னைக்கு தான் பாக்குறேன். இதை சொல்லலாமா வேண்டாமா? திருமண வயதை எட்டாவிடினும் 18 வயது அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் திருமண வயதை எட்டாவிடினும் லிவின் உறவில் இருக்கலாம். அது சட்ட விரோதமல்ல, குற்றமல்ல. அது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. 18 வயது பெண் மற்றும் 19 வயது ஆண் என்பவர் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணையில் ராஜஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு. சில விஷயங்கள்லாம் கமுக்கமா தான் இருக்கணுமே தவிர ஓப்பனா இருக்கக்கூடாது. இது ஓப்பனா போட்டு விட்டா என்ன பண்றது? அப்புறம் இந்த வீடியோக்கே 18 குட்டல் தான் போடணும். அட்ரா சக்க. ஒரு குழந்தை வந்து ஜீப்ல வந்து கை சேர்ற மாதிரி தம்பிள்ஸ் அடிக்கிற மாதிரி இப்பதான் நம்ம தம்பிள்ஸ் பத்தி பேசுவோம் அந்த மாதிரி வருது. டிஜே ரிபில் தானுன்றதுல பாக்ஸ் பண்ற மாதிரிலாம் சவுண்ட் வச்சா கண்டிப்பா என்ன சாங் சொல்றேன் என் மைண்ட்ல ஒன்று இருக்கு. அதுவா இருக்கான்னு தெரியல. இப்பதான் வந்துச்சு. பத்ரியில டிராவல் சோல்ஜர்னு ஒரு சாங் இருக்குங்களா? அது போட்டா செம்மையா இருக்கும். ஐ திங்க் அதுவா போட்டிருக்கலாம். இதில் ஆறாவதாக வருபவர் தான் என் வீட்டு மாடியில் உள்ளவர். ஓகே 3 4
காக்கா காக்கா வந்து கேட் பேக் பண்ணி போகும் இல்லையா, அதை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழசு, இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. புதுசு நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி போடலாம். அதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுட்டு சூப்பரா போடலாம். குட்டி பாப்பா பேக் டான்ஸ், அப்படி போர்வையை பத்திட்டு ஆடுறது, அது இதுன்ட்டு என்னென்னமோ இருக்குது. இதுல வந்து நான் பேசினா அவ்வளவா தகவல் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல தகவல், கருத்துள்ள தகவல்ன்ட்டு நான் ஏதாவது வீடியோ நான் சூப்பரா மேக் பண்ணி போடுறேன். இது இன்னும் போச்சுன்னா ரொம்ப லென்த்தா தான் போய்கிட்டே இருக்கும். நான் பேச ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க கேட்க ரெடியா இருக்கணும் இல்லையா? அதனால நம்ம சாங்ஸ் பிளஸ் வீடியோ எல்லாம் போடலாம். கை நல்லா இருக்குல்ல? வீடியோ முடிச்சுக்கலாம்.